ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நேற்று ராத்திரி திடீர்னு அவர் ஒரு நிக்கதேம மாதிரி அவர் ராத்திரியிலே நேற்று ஒரு 10:30 மணி இருக்குமே, 10:45 மணி இருக்காங்க. ஆமாம், ஆனால் அந்த நிக்கதேம ரொம்ப உங்களுக்கு தெரியுமா, மிகப்பெரிய செல்வந்தன் அவர். இயேசு கிறிஸ்து மரித்த அன்றைக்கு அவன் வைத்த வெள்ளைப்போளத்தினுடைய மதிப்பு அன்னைக்கு $23,000. அதில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, நிக்கதேமை ராக்காலத்தில் சந்தித்தார், சமாரிய ஸ்திரியை பகற்காலத்தில் சந்தித்தார். புரியவே இல்லை. நிக்கதேமுவை ராக்காலத்தில் சந்தித்தார், சமாரிய ஸ்திரியை புரிஞ்சிங்கன்னா சரிதான். ரொம்ப பேருக்கு புரியலையா, புரியாமல் நடிக்கிறீங்களா தெரியல. நம்ம ஆட்கள் வேறு மாதிரி இருக்குது. ரைட், ரொம்ப சந்தோஷம். அதாவது சொன்னார், தொடர்ந்து நேற்று ஐயா சொன்ன எனக்கு தொடர்ந்து கூட்டங்கள். நேற்று காலையிலே மாரநாதாவில் ராயபுரம் ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக முதல் ஞாயிற்றுக்கிழமை அங்கே நான் பேசுகிறேன். நேற்றும் பேசுகிறேன். தொடர்ந்து எனக்கு கூட்டங்கள். இந்த வாரம் 1ஆம் தேதி தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறேன். இதை முடித்து 2 நாள் பூந்தமல்லி, வெள்ளி சனி ஞாயிறு சாமுவல் ராஜ், அடுத்து திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், வேடச்சந்தூர், தொடர்ந்து 31 வரைக்கும் தொடர்ந்து இலங்கையில் 20-30 வரைக்கும் வவுனியா என்னிடத்திலும் யாழ்ப்பாணம் இடத்திலும் பேசுகிறேன். இது தேவன் கொடுத்த கிருபை. கர்த்தர் நல்லவர். என்னுடைய 71 ஆண்டை முடித்து இந்த 72ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைத்திருக்கிறேன். அதனால தானே நான் ஒத்துக்கினேன். நான் இங்கே வரது 2 காரணம் உண்டு. வீட்டில் இருந்த ரொம்ப பிரச்சனை, புரியுது உங்களுக்கு, காலையில் ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது. அதனால் சற்றே தனித்து இளைப்பாறுவோம் அப்படி. நான் எல்லா இடத்துல இளைப்பாறுது இல்லை. சில இடத்துல போனால் இருக்கிற இளைப்பாறுதலும் போயிடும், சில இடங்களில் இளைப்பாறுதல் வரும். நான் சொல்கிற மாதிரி சிலரோடு பேசினா இளைப்பாறுதல், சில பேரோடு பேசாவிட்டால் இளைப்பாறுதல், சில பேரை பார்த்தா இளைப்பாறுதல், சில பேரை பார்க்காவிட்டால் இளைப்பாறுதல். உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு இளைப்பாறுதல். மிகைப்படுத்தலை இல்லை. பொய் பேசிட்டு வசனம் பேசினா உள்ளே போகாது. புரியுது உங்களுக்கு? பொய் பேசிட்டு வசனம் இல்லை, வார்த்தை வரும், அது யாரையும் தொடாது. அதனால் நம்ம பேசுகிற இதில் மிகைப்படுத்தல் கூட ஒரு பொய் தான். மிகைப்படுத்தல் கூட ஒரு எத்தனை பேர் வந்தாங்க? 50 பேர் தான் வந்தாங்க. ஆனால் ஐயா 500 பேருன்றாரு. கேட்டால் சொல்கிறாரு, நான் தொலைநோக்கு பார்வையில் சொல்லியிருக்கிறேன்றாரு. புரியுது உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இருக்கிறது. எனக்கு இந்த யூடியூப்பில் 6000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் இது வரைக்கும். நான் ஒரு ஆமீன் கூட, ஒரு அல்லேலியா கூட வரல. ஒரு நாளைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணால் கூட 365 நாளுக்கு 365 பிரசங்கம். இது வரைக்கும் 6000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஊழியர்களுக்கென்று ஒரு 165 செய்தி பேசியிருக்கிறேன். அதில் எனக்கு நிறைய செய்தி ஓடிக்கொண்டிருக்குது மனசுக்குள்ளே. என்னை தொட்ட ஒரு வார்த்தை, இதை நான் வாக்குத்தத்தமாக பேசினேன், அது ஊழியர்களுக்கு பயன்படும் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்னோடு கூட சேர்ந்து கொஞ்சம் எடுப்பது கடினம். யோவேல் 2ஆம் அதிகாரம், அதிலிருந்து தான் பேசுவேன், வேறு எங்கே வெளியே போக மாட்டேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் படிக்கிற வசனத்தை அப்படியே படிங்க என்னோடு கூட சேர்ந்து. 26ஆம் வசனம், 26ஆம் வசனத்துடைய 4வது வரி என்னோடு சேர்ந்து எல்லாரும். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். என்னோடு சேர்ந்து எல்லாரும் வேதத்தை கரத்தில் எடுத்து முடிந்தால் எழுந்திருந்து டு ஆனர் த வேர்ட், வார்த்தையை கனம் பண்ணுகிறேன், அந்த வார்த்தையை சொந்தமாக்குகிறேன், இது எனக்கு நடக்கும் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேரும், அதாவது என்னை கனம் பண்ண இல்லை, வார்த்தையை கனம் பண்ண, சொன்னவரை கனம் பண்ண, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கனமுள்ள வாழ்க்கையாய் மாற எல்லாரோடு கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்கள். பட்சித்த வருஷங்களின் பலனை
உங்களுக்கு திரும்ப நான் அளிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி. பட்சித்த, வாட் ஐ லாஸ்ட், இதெல்லாம் இழந்து போனேனோ அதெல்லாம் 2025 பெற்றுக்கொள்ளுவேன். கரங்களை உயர்த்தி அமர்வோம். தொடர்ந்து வார்த்தையை கேட்போம். பட்சித்த, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆங்கிலம் புரிந்தவர்கள். லாஸ்ட் cannot be restored. தமிழில் சொல்லுகிறேன், லாஸ்ட், LOST, that cannot be restored. அதாவது இழந்து போன, வீணடிக்கப்பட்ட ஒன்று திரும்ப பெற முடியாது. லாஸ்ட், LOST, திரையில் கூட பாருங்க, லாஸ்ட் cannot be restored. அதாவது நம்முடைய இளமை அது கடந்து போனது, திரும்ப பெற முடியாது. நம்முடைய பள்ளி பருவத்தின் நாட்கள் கடந்து போனது, பெற முடியாது. புரிய நினைக்கிறேன்ல? நம்முடைய பல காரியங்கள், நம்முடைய வயசு பெற முடியாது. அது ஒரு ஆங்கில பழமொழி, லாஸ்ட் cannot be restored. எதை இழந்து போனோமோ அதை திரும்ப பெறுவது கடினம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், 2024 எதெல்லாம் உங்களை பட்சித்ததோ அந்த பட்சித்ததை திரும்ப உங்களுக்கு தருவேன். வசனம் கேட்கும்போது ஆம் சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. என்னை சந்தோஷப்படுத்தல, அது உங்கள் வாழ்க்கையில் மெய்ப்பொருளாய் மாறும். ஒரு உண்மை சொல்லுகிறேன், நான் வசனம் படிக்கும்போது நானே ஆமேன்னு சொல்லிப்பேன். நம்ம செய்தி ஆயத்தம் பண்ணும்போது நானே ஆமேன்னு சொல்லிப்பேன். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். அதாவது நான் சமைக்கும் போதே நான் ருசிக்கிறேன். என்னங்க, நான் சமைக்கும் போதே நான் அதை ருசி பார்க்கிறேன். அடுத்தவங்க ருசி பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. எனக்கு ருசியாக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு பரிமாறுவேன். அதனால தான் 6000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்பில். கேட்கிறார்களா இல்லையா என்பது குறித்து எனக்கு கவலை இல்லை. நான் மறித்தாலும் அது எனக்கு ஒரு நாள் பேசும். இன்றைக்கு ஒரு பிரபலமான ஒரு பிரசங்கியார் இன்றைக்கி என்னுடைய 63ஆம் சங்கீதத்தை பார்த்து விளக்க ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தார். 63ஆம் சங்கீதம் அது பேசி 2021 பேச நினைக்கிறாரு. அதை கேட்டு இன்றைக்கி ஒரு பிரசங்கியார். அதே போல் இன்னொரு பிரசங்கியார் அடிக்கடி பேக் டு த பைபிள் அதில் பேசுகிறார். அவர் என்றைக்கோ ஒரு நாள் பேசியிருக்கார் 2018. அதை என்று கேட்டு அற்புதமான செய்தி அப்படின்னு போட்டிருக்கிறார். அப்போ யோசித்து பாருங்கள், நாம் பேசுகிற செய்தி எல்லாமே ஜனங்களுக்குள்ளே போகாது. அவங்களுக்கு தேவையான வார்த்தை ஜனங்களுக்கு தருவார். 1 மணி நேரம் பேசுகிறேன்னா அது ஒரு வார்த்தை அவளுக்கு போகும். எனவே என்னை பொறுத்த அளவில் எல்லாரோடு சேர்ந்து சொல்லுங்கள், பட்சித்த வருஷங்கள். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், நேரம் இல்லை. எனவே நான் சொல்கிற வார்த்தை கவனிங்கள். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருந்தது. கடந்த ஆண்டில் நாம் சந்தித்த உண்மை சம்பவங்கள். திரும்ப சொல்லுகிறேன், கடந்த ஆண்டில் நாம் சந்தித்த உண்மை சம்பவங்கள். இருள், அது இல்லாத மனிதர்களே இல்லை. உலகத்தை படைத்தவரே 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை இருளில் இருந்தார். வாழ்க்கையில் இருளை சந்திக்காத ஊழியர்களே கிடையாது. நான் ஒரு ஊழியரோடு கூட 16 ஆண்டுகள் பிரயாணம் செய்தேன். ஒரு பெரிய தேவ ஊழியர் அவர், பாஸ்டர் ஹென்றி ஜோசப். ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தினவர். 16 ஆண்டுகள் அவரோடு நான் பயணித்திருக்கிறேன், காலை முதல் இரவு நேரம் வரை. அப்படியானால் ஐ ஹவ் சீன் வாட் ஹி ஃபேஸ்ட். அவர் சந்தித்த அந்த இருளை நான் நேரடியாக கண்டேன். குடும்பத்தில், வாழ்க்கையில், ஊழியத்தில், ஸ்தாபனத்தில். அப்படியானால் எல்லாம் என்னோட நேரம் இல்லை, அதனால் திரும்ப சொல்லுகிறேன். இருள் வேத்தை பார்க்கணும். அந்தகாரம், மப்பு, மந்தாரம். அடுத்து ஒரு வார்த்தை போட்டிருக்குது. அதாவது இது முன்காலத்தில் இப்படி அது உண்டானதே இல்லை. இதுவரை நாம் சந்திக்காத பல பிரச்சனைகள். திரும்ப படிக்கிறேன், முன் ஒரு காலத்திலும் இப்படி உண்டானதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வியாதி, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, இப்படிப்பட்ட ஒரு பலவீனம், இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை சந்தித்ததே இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? திரும்ப சொல்கிறேன், நம்மெல்லாம் பார்க்க தான் சக்கரவர்த்தி, நம்மில் பலர் மெழுகுவர்த்தி. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறதுனால பிரச்சனை இல்லை அன்பில்லை. நான் கண் விழிப்பும் முன்பதாகவே பிரச்சனை கண் விழித்துக் கொள்ளுகிறது. இது நம்முடைய வாழ்க்கை. ஊழியக்காரனை போல பரிதாபத்துக்குரிய யாருமே கிடையாது. மக்கள் இருக்கலாம், ஜனங்க இருக்கலாம், புகழ் இருக்கலாம்,
பெயர் இருக்கலாம். ஒவ்வொரு ஊழியனும் கடந்து போகிற பாதைகள் கடினமான பாதைகள். அந்த கடினமான பாதையில் அவர் இல்லை என்றால் நான் வாழவே முடியாது. என தேவன் சொல்கிறார். இதெல்லாம் நம்மை பட்சித்தது. திரையில் போடுவாங்க நினைக்கிறேன், இந்த ஸ்க்ரீன் என்னால் பார்க்க முடியல, என்னை எல்லாரும் பாருங்கள். திரும்ப சொல்லுகிறேன். அதாவது அடுத்து 3ஆம் வசனம், அக்கினி. 3ஆம் வசனம், தட் மீன்ஸ் தட் கன்சியூமிங் எவ்ரிதிங். கவனிங்க, உரு தெரியாமல், காலடிகளே தெரியாமல், அதற்குடைய தடயங்களே இல்லாமல் என்னோடய வாழ்க்கை பலங்களை மாற்றப்பட்டு நான் பின்னால் சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்லுங்கள். அக்கினி, ஜுவாலை. அடுத்து 3ஆம் வசனத்துடைய 5வது வரி, பாழான வனாந்திரம். வனாந்திரமே பாழானது, அதிலும் அது அதை விட பாழானது. ஒரு சின்ன வேண்டுகோள், கூடிட்டு கொள்ளுங்கள். இன்றைக்கு எல்லாவற்றையும் இன்றைக்கு அவங்களுக்கு பயன்படும். பாழான வனாந்திரம். அடுத்து 8ஆம் வசனம், யுத்தம். 8ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தினுடைய 4வது வரி, யுத்தம். எத்தனை ஆச்சுன்னு தெரியல எனக்கு, 8. கவனிங்கள், இதை சந்திக்காத மனிதர்களே இல்லை. திரும்ப திரும்ப பேச எனக்கு நேரம் இல்லை, நிறைய விஷயம் சொல்லணும் விரும்புகிறேன். இதை சந்திக்காத ஊழியர்கள் யாருமே இங்கே இல்லை. யாராவது ஒருத்தர் இதெல்லாம் வாழ்க்கையில் வரவே இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் யாராவது ஒருத்தர் இருப்பீங்களா? திரும்ப ஒரு முறை படிக்கிறேன். அதில் இன்னொன்று போட்டிருக்குது, 1:1 1ஆம் வசனத்தினுடைய 4வது வரி, 4வது வரி, எல்லாம் தத்தளிப்பு. என்னங்க, கடந்த நாட்களில் இந்த மழை தண்ணி வந்து வீடினாயிடுச்சு. புரியல. நான் ஒரு மாடி வீட்டில் தான் குடியிருக்கிறேன். கீழே வீடு, மேலே சபை வந்திருக்குன்னு தெரியும். கடந்த மழையில் எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி, மாடியிலிருந்துலாம் தண்ணி, சமையலறை, எங்களுடைய பெட்ரூம் எல்லாமே. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னுடைய ஏறக்குறைய என்னுடைய 60 புஸ்தகம் இருக்குது. 60 புஸ்தகம், ஒரு புஸ்தகம் 2000 காப்பி. நான் படிக்கிற ஆவிக்குரிய புஸ்தகங்கள் 7000 புஸ்தகம். 7000 புஸ்தகம். ஒரு புஸ்தகம் 23,000 ரூபா. 7000 புக்ஸ் இருக்குது என்கிட்ட. அத்தனையும் நனைஞ்சு போச்சு. யோசித்து பாருங்கள். அதுதான் என் வாழ்க்கையே, அதான் என் சொத்து, அதான் என் சுகமே. நான் எங்கே போனாலும் அதுதான் நான் கொண்டு வரேன். இப்போ கூட நான் கடந்த வாரத்தில் பெல்ஃபாஸ்ட் என்ற ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். பெல்ஃபாஸ்ட், அது அயர்லாண்டில் இருக்குது. ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை, ஒரு புஸ்தகம் வாங்கணும்னு. அதுக்கு முந்தின நாள் அந்த பெல்ஃபாஸ்ட் என்ற ஒரு பெரிய நகரம், அது தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு அவர் ஒரு பாஸ்டர், அவர் வீட்டுக்கு போனேன். இந்த 4 புஸ்தகம் இருந்துச்சு. அந்த புஸ்தகத்தை பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா படித்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த புக்கு அவர் இல்லாத நாட்கள் எடுத்து படிப்பேன். அந்த புஸ்தகம் பாஸ்டர் ஜீவானந்த வீட்டில் பார்த்தேன். எப்போ பார்த்தேன்னா 73 பார்த்தேன். எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு ஆசை வாங்கணும்னு. ஒரு புக்கு 23,000 ரூபா. திடீர்னு நான் ரொம்ப நேரம் படிச்சுட்டே இருந்தேன். அந்த பாஸ்டர் வந்தார். என்ன படிக்கிற ஸ்டீஃபன்னாரு. இந்த புக்கு நான் நிறைய ட்ரை பண்ணேன், கிடைக்கவே இல்லை அப்படின்னு. அந்த மனுஷன் ஒன்றுமே சொல்லலை. அடுத்த நாள் நான் இந்தியாவுக்கு வருகிறேன். காலையில் இந்தியாவுக்கு வர்றேன். எல்லாம் பேக் பண்ணிட்டேன். அவர் ஒரு மனைவி வந்தாங்க. வந்துட்டு, ஸ்டீஃபன், நீ கேட்ட புக்கு இதுதான் அப்படின்னாங்க. அந்த புஸ்தகத்தினுடைய விலை ஏறக்குறைய 1.5 லட்சம் ரூபாய் இந்தியாவில். நான் சொல்ல வந்த கருத்து என்னென்னா, அதுதான் என்னுடைய சொத்தே. தத்தளிப்பு. மனசு தத்தளிக்குது, வாழ்க்கை தத்தளிக்குது. திரையிலெல்லாம் போடுவாங்க பாருங்கள், அதை போட முடியுமா? சரிங்க, இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். கடந்த நாட்களில் கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த மரணங்கள் ஏராளம். இதை போடுறீங்களா? அதாவது ஒன்று போடுவாங்க. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, இதை சந்திக்காத மனிதர்களே இல்லை. மரணத்தை, நம்ம சொந்தமானவர்களை, நெருக்கமானவர்களை சந்திக்காத மனிதர்களே இல்லை. அடுத்து ஒன்று போடுவாங்க பாருங்கள். அடுத்து வியாதி. எனக்கு ஐயாலாம் பார்க்கும் ரொம்ப துக்கம். நேற்று செய்தியில் கூட அவரை பற்றி சொன்னேன். எத்தனையோ பேர் இவர் கூட தான். யோசிச்சு பாருங்கள், எத்தனை ஊழியக்காரர்களுக்கு எத்தனை போராட்டம். நேற்று ஒரு ஊழியரை சந்தித்தேன். அந்த ஐயா சொன்னார், ஒரு ஊழியக்காரர், அவருக்கு பிபி அதிகமாக இருக்குமா. 2 குடம் தண்ணி ஊற்றினா தான் பிபி தெளியுமா. 2 குடம் தண்ணி ஊற்றினா தான் அவருக்கு பிபியே தெளியுமா. எவ்வளோ கொடுமை இல்லை இதெல்லாம். கசாப் கடைக்கு போராடு புஷ்டியாகுது. புரியவே இல்லை. இல்லாதவர்களுக்காக நன்றி.
புரியுது? நேற்று ஒரு சபையில் பேசியிருந்தேன். அந்த பாஸ் சொன்னார், எனக்கு 4 நாளாக மூச்சு வாங்குதியானார். 1500 பேர் இருக்காங்க சபையில், மூச்சு வாங்குது, பேச முடியலன்னு. யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் நம்மை பட்சிக்கிறது. மரணம் பட்சிக்கிறது, வியாதி பட்சிக்கிறது, அடுத்து உதவியற்ற நிலைகள், அடுத்து இன்னொன்று போடுவாங்க பாருங்கள். அடுத்து இன்னொன்று நம்முடைய பொருளாதாரம் எவ்வளோ பட்சித்தது அல்லவா? இந்த கோவிடுக்கு அப்புறம் நம்முடைய காணிக்கையே சரிஞ்சு போச்சு, நம்முடைய பொருளாதாரமே சரிஞ்சு போச்சு, ஆத்மாவே சரிஞ்சு போச்சு. ஆத்மா தான் தானே பணமே வரும், அதுவும் சரிஞ்சு போச்சு. ஆத்மா அதான் சொல்ல அடுத்து ஒன்று போட போகிறேன். அதாவது சிலவற்றை தாங்குவதற்கு நமக்கு பலனே இல்லை. எவ்வளோ ஜெபம், எவ்வளோ உபவாசம், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ பாடு, எவ்வளோ பெருமூச்சு, எத்தனை நேரம் அழுது ராத்திரியெல்லாம் அழுது, பகலெல்லாம் அழுது. அதாவது தாங்க பலனில்லாத நேரங்கள். உண்மையா இல்லைங்களா? இருக்கிறீங்களா? சில பேர் இருக்காது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். ஏன்னா சில பேருக்கு இல்லை, ஏன்னா ஊழியமே இல்லை. நான் அவனை சொல்ல விரும்புகிறேன், நோ ப்ராப்ளம். அதாவது சில நேரங்களில் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகள் இல்லை சபைகளில். என்னங்க, இதுவரையும் உங்களால் தீர்க்கப்பட முடியல, உங்களால் முடியாது, உங்கள் தாத்தா வந்த விட முடியாது. எவ்வளவு ஜபம், எத்தனை கட்ட பஞ்சாயத்து, எத்தனை புருஷ மனைவி சண்டை, இதெல்லாம் நம்ம தலைமையில தான். அது அடிக்கடி சொல்லுவேன், இது நல்ல வேலை ஆனால் மோசமான வேலை. நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப், இன்க்யூரபிள். அடுத்து போட்டிருக்கிறேன். தேவன் சொல்கிறாரு, அந்த வார்த்தை தமிழில் போட்டிருக்குது, பட்சித்த வருஷம். இதெல்லாம் நம்மை பட்சித்தது. இப்படி சொல்ல போன புரியும். இட் இஸ் ஆல் கன்சியூம்ட், நம்மை உருக்கொலைய பண்ணினது. நல்லா ஆண்டவரை பயன்படுத்துகிறாரு, நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கிறார். அடிக்கடி சொல்லுவேன், ஏசுநாதரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட வழி இல்லை, அவரை பார்த்த பிறகு சாப்பிட்ற நேரம் இல்லை. அவர் சந்திப்பதற்கு முன்பாக சாப்பிட வழி இல்லை, அவரை பார்த்த பிறகு சாப்பிட்றதுக்கு நேரமே இல்லை. உண்மை தெரியுமா? எங்கள் வீட்டுக்கார அடிக்கடி சொல்லும், மணி 3 அப்படின்னும் அந்த அம்மா. எப்போ? பகலில். காலையில் சொல்லும் மணி 11 அப்படின்னும். ஆனால் ஐயா பாக்கியவான், பாஸ்டர்மா எங்கே இருக்காங்க தெரியலையா, பாக்கியவதி, கரெக்டாக அந்த கொடுக்குற, இவரும் கரெக்டாக நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்கள் வீட்லேயும் பார்த்துக்கிறாங்க, நான் தான் சரியாக பார்த்துக்கல. ரைட். இதெல்லாம் வரும்போது, இப்போ நான் போட்டேன் பார்த்தீங்க, இதெல்லாம் வரும்போது என்ன பண்ண முடியாது, தத்தளிப்பு இருக்கும். என்ன சொன்னால், இருதயம் தத்தளித்தது. இந்த இடத்துல போட்டிருக்கோம், தன் இடத்தை விட்டு தத்தளிக்க. தேங்காய் உடையிற மாதிரி பல நேரங்களில் நல்லா ஜோம் பண்ணுறோம், நல்லா ஊழியம் பண்ணுறோம், நல்லா உபவாசம் பண்ணுறோம், ஆனால் பல நேரங்களில் நிலை குலைந்த வாழ்க்கை. தேவன் சொல்கிறார், இந்த ஆண்டில் இதெல்லாம் உன்னை பட்சித்ததோ அதை உனக்கு திரும்ப தருவேன். கரங்களை உயர்த்தி. அது திரும்ப நான் போட விரும்பவில்லை, திரும்ப அதை போட விரும்பலை. உன்னுடைய பொருளாதாரத்தை திரும்ப தருவேன், நீ இழந்து போன பலத்தை திரும்ப தருவேன், இழந்து போன வாய்ப்புகளை திரும்ப தருவேன். அதில் ஒன்று போட்டிருக்குது, இடிந்து போன திருச்சபையின் மக்கள். எவ்வளோ பேர் போயிருப்பாங்க 2024? என்னங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அவனுக்காக பாடுபட்டோம், இப்போ அவனாலே பாடுபடுத்தப்படுறோம். அவனுக்காக பாடுபட்டோம், இப்போ அவனால் நாம. அன்னைக்கு பில்லராக இருந்தான், இன்னைக்கு நம்ம கேட்டர் பில்லர் ஆகிட்டான். அன்னைக்கு அசிஸ்டண்டாக இருந்தான், இன்னைக்கு ரெசிஸ்டண்ட் ஆகிட்டான். புரியவே மாட்டேன்தில்ல. அன்னைக்கு சொன்னான், பாஸ்டர் நீங்கள் தான் எனக்கு உயிர், உடல் மண்ணுக்கு உயிர் பாஸ்டருக்கு. இன்றைக்கி அவன் உயிரை எடுத்துடுறான். வாழ்வதா சாவதா? புரியுது உங்களுக்கு? திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவர் காரில் போகிறாரு, இவர் பெரிய வீட்டில் இருக்கிறாரு, பெரிய சபை வச்சுக்கிறார், அது முக்கியம் இல்லை. அவர் படுற பாடு அவர் தான் தெரியும். ஒருவன் மனது 9 அடா, அது ஒளிந்து கிடப்பது 80 அடா. வசனம் பேசும்போது புரியல, இது மட்டும்தான் புரியுது. சொல்லுங்க, சிதைந்து போன ஊழியங்கள், இழந்து போன மக்கள், பிரிந்து போன மக்கள். என்னங்க, சிதைந்து போன ஊழியங்கள். நம்ம ஊழியத்துக்கு வர முடியும்னு நினச்சோம் இல்லை? நான் அப்படியே நினச்சேன். நான் ரயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வரும்போது பெரிய சபை நடத்த போகிறோம், பெரிய ஆளாக இருப்போம், அப்படி இருப்போம் இப்படி இருப்போம்னு. சிலது வாய்த்தது, சிலது வாய்க்கலை. என்ன ஊழியம் அது? சேர்ந்து போன ஊழியம், அப்புறம் இழந்து போன ஊழியம். ஒரு சின்ன சொல்ல முடியுமா? இந்த வருஷத்தில் 2024 சபை விட்டு யாருமே பிரிஞ்சு போகலன்றவங்க
தவறு உங்கள் மேலே அவங்க மேலேயா? என் சபையில் நிறைய பேர் போயிட்டான். ஆறாம் நடத்தினவன் எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவர்கள், எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவங்க அவளை நம்பித்தான் ஊழியத்தை விட்டுட்டு போவாங்க வெளிநாடுகளுக்கெல்லாம். அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. அவங்க குடும்பத்தில் பிரச்சனை, மனைவி இறந்து போயிட்டாங்க, ஏதோ ஒரு காரணங்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், இதெல்லாம் சிதைந்து போனதோ, சிதைந்து போனது தெரியுமா? அபார்ட்டட். இரண்டாவது இழந்து போனது. மூணாவது பிரிந்தும் போனது, எரிந்தும் போனது. என்ன சொல்லுங்க? கரங்களை உயர்த்தி, பட்சித்த வருஷங்கள் பலனை உங்களுக்கு திரும்ப தருவேன். அது வார்த்தை போட்டிருக்குது. அதில் வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அவங்க போடுவாங்க, ரீபே. அவர் சொல்கிற வார்த்தை கவனிங்க, அதை கூட போடுங்களேன். உறவுகள் கூட பிரிஞ்சு போச்சு. உறவுகள் இல்லையா? நாம் துணை என சொன்னவர். உங்களுக்கு புரியுதா? இப்போ இவருடைய உயர்வு இவருடைய அண்ணன் தம்பிக்கு பிடிக்காது. எஸ் சார் நோ? உங்கள் உயர்வு உங்கள் சொந்தங்களுக்கே பிடிக்காது. உண்மையாக இல்லைங்களா? ஏன் தடையிட்டே இருக்கிறீங்க? உங்கள் உயர்வு உங்களோடு இருக்கிறவனுக்கு பிடிக்காது, விசுவாசிக்கே பிடிக்கலையா? அன்றைக்கி அவன் நினச்சான், நான் தான் பாஸ்டருக்கு எல்லானே. இப்போது கர்த்தரை உயர்த்தும் போது, புது வரவுகள் வரும்போது பழையவர்கள் நம்ம உதறி தள்ளலை. அவன் நினைக்கிறான், அன்னைக்கு கொடுத்த கனத்தை இன்னைக்கு தரணும்னு எதிர்பார்க்குறான். இது வேற சொல்கிறான், நான் இல்லைன்னா பாஸ்டரே இல்லைன்றான். இதெல்லாம் கொடுமை இல்லை. இதெல்லாம் என்னடி பார்க்குறது தெரியல எனக்கு. சொல்லுங்க, உறவுகளின் பிரிவு இல்லையா? சொந்த குடும்பத்தில் தான். காரணமே இல்லை, ஒரு காரணமே இல்லை. அண்ணன் பேசலை, தம்பி பேசலை, தங்கச்சி பேசலை. ஏன் தெரியுமா? உங்களிடம் இருக்கிற பொறாமை. தேவன் கொடுக்கிற அந்த உயர்வை மக்களால் தாங்க முடியல. நல்ல கவனிங்க, நம்முடைய உயர்வை தாங்கி, அதாவது நம்முடைய மகிழ்ச்சியில் சந்தோஷப்படுகிற ஒரே ஒருத்தர் ஆண்டவர் தான். உங்களுடைய உயர்வுகளிலே விசுவாசம் சந்தோஷப்படுறது இல்லை. சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் கார் வாங்கினீங்களே, எல்லாம் சந்தோஷப்பட்டாங்களா? கார் வாங்கின அன்னைக்கே காணிக்கை குறைஞ்சிரும். அதனால் ரொம்ப நாள் நான் வாங்கலை, சும்மா வாங்கி வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். என்னடி பார்க்குறீங்க? அவங்க பயப்படுன்ற அவசியம் இல்லை. அவன் நினைக்கிறான், என் காணிக்கை காசு பேசுதுன்றான். நல்லா சட்டை போட்டால் சொல்கிறான், காணிக்கை காசு பேசுதுன்றான். இது இவர் காசு. இது புரியுது உங்களுக்கு? இதாக ஒன்று சொன்னால் அவன் ஒரு கவுண்டர் ஃபிட் கொடுத்துட்டே இருக்கிறான். நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை. ஒரு சோஃபா வாங்கி வச்சுருந்தா கேட்குறான், ஃபஸ்ட்டு இது எவ்வளோங்க? பொய் சொல்லக்கூடாது இல்லை, இது 50,000. 50,000 நான் 2 மாதம் குடும்பம் நடத்துவேன்றான். நல்லா புரியுதா உங்களுக்கு? நம்முடைய உயர்வை பொறுத்து கொள்ள, அதாவது சந்தோஷப்படுகிற மக்கள் குறைவு. இதில் தேவன் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் திரும்ப தருவேன். ஒரு 4 வார்த்தைகளை போடுகிறேன் வேகமாக. என்னோட பாருங்கள். தேவன் சொல்கிற முதல் வார்த்தை, அது ஆங்கிலத்தில் ஐ வில் ரீபே, பே பேக். ஒன்று தெரியுமா? இப்போது நான் கடன் வாங்கிட்டே விட்டேன். நான் கடன் வாங்கினா தான் திருப்பி தர முடியும். என்னங்க சொல்கிறீங்க? பே செக்னு சொல்கிறேன் இல்லையா? பணம் வாங்கியிருப்போம், ஏன்னா பணத்தை திருப்பி தரும். ஆனால் தேவன் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட நான் ஒன்றுமே வாங்கலை, உனக்கு எல்லாம் தருவேன். பட்சித்த வருஷங்களின் பலனை. அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, உங்களுக்கு. எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு மட்டும்தான். அதில் இன்னொரு வார்த்தை போட்டிருக்காரு, திரும்ப. அப்படியானால் இதெல்லாம் உன்னை விட்டு பறிக்கப்பட்டதோ, எடுக்கப்பட்டதோ, இதெல்லாம் உன்னிட்டு தூரம் போனதோ, இதெல்லாம் சிதைந்து போனதோ, எல்லாவற்றையும் 25ஆம் ஆண்டிலே திரும்ப தருவேன். பிரிந்து போன விசுவாசிகள், இடிந்து போன ஊழியங்கள், இடிந்து போன கனவுகள், இடிந்து போன ஜப வாழ்க்கை. உண்மை சொல்லட்டுமா? பல நேரங்களில் ரொம்ப ஜெபிக்கிறோம், ஒன்றுமே நடக்கலை, நம்ம சோர்ந்து போயிடுறோம். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஊழியக்காரர்களுக்கு முன்ன அதிகமான தேவை, அதிகமான ஜபம். இன்றைக்கு குறைவான தேவை, குறைவான ஜபம். புரியவே இல்லை. அன்னைக்கு அதிகமான தேவை என்னங்க, அன்னைக்கு ஜெபிச்சு தான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படியே போட்டோன்னு தேய்க்கலாம் போய். எங்கேயோ பார்க்குறாரு. ஒவ்வொருத்தரும் 4 கார்டு வச்சுருக்கிறீங்க இல்லை? தெரியலையா? இருக்குதா? இருக்குது, தெரில. ஒவ்வொருத்தரும் 4 கார்டு. எனக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணுறவங்க பாதி பேர் பரலமாக மாட்டீங்க. whoever you are. இந்த கடன் வாங்கி திரும்பத்தினும் சொல்லுகிறேன் அன்பானவர்களே, தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தரமாட்டார்.
திரும்ப சொல்லுகிறேன், தேவையென்று அறிந்தால் தேடி வந்து தருவார். எனவே இதெல்லாம் நம்மை பட்சித்த தேவன் சொல்கிறாரு, ஐ வில் ரீபே எவ்ரிதிங் வாட் யூ லாஸ்ட். நீ எதையெல்லாம் இழந்து போனாயோ அதை திரும்ப தருவேன். அடுத்த ஒரு வார்த்தை போடுவாங்க பாருங்கள் ப்ளீஸ். அடுத்த ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அடுத்த ஒரு வார்த்தை அதில் போடுங்களேன். ரைட், அதாவது God can give back to you what, அதாவது எதெல்லாம் உன்னை விட்டு இழந்து போனதோ, தமிழில் நான் படிக்கிறேன் கேளுங்க எல்லாரும், தமிழ்லே பாருங்கள், அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு, எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு, சத்தமாக சொல்லுங்களேன், திரும்ப சத்தமாக. அந்த ரெஸ்டோர் என்ற வார்த்தைக்கு தான் அர்த்தம் ரெஸ்டோர். தமிழ் பைபிளில் திரும்பன் போட்டிருக்குது, ஆங்கில பைபிளில் ரெஸ்டோர். எனக்கு கவனிங்களெல்லாம், ரெஸ்டோர் என்ற வார்த்தைக்கு ரீஸ்டோர். தமிழில் சொல்கிறேன், ஒரு பொருள் எங்கு இருந்ததோ, அது எப்படி இருந்ததோ, ஏதா இருந்ததோ, அந்த எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலைக்கு அதை கொண்டு வந்து தருவேன். சொல்லுங்க, அது எப்படி இருந்ததோ அப்படியே. நான் சொல்லுங்க புரிய நினைக்கிறேன். உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருந்ததோ, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ, உங்கள் பொருளாதாரம் எப்படி இருந்ததோ, உங்கள் குடும்பம் எப்படி இருந்ததோ, ஆதியில் எப்படி இருந்தீங்களோ அப்படி உங்களுக்கு திரும்ப தருவேன். இதுதான் அவர் பாடினார், ஆதி நிலை ஏகுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே, பாராளும் பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். இது எரேமியா 31ஆம் அதிகாரத்தினுடைய வார்த்தை. இந்த ஆண்டில் தேவன் சொல்கிறார், ஐ வில் கிவ் யூ பேக். எல்லாம் அந்த வசனத்தை படித்து பாருங்கள், பட்சித்த வருஷங்களின் பலனை. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆல், ALL, ஆல், எல்லாம். உறவுகள், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பொருளாதாரம், ஆரோக்கியம், கிருபைகள், வல்லமைகள், தரிசனங்கள், அல்லாவிட்டால் எழுந்து போனவங்களுடைய பலன், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் வரும்போது நமக்கு பலன் போயிடுது. புரியுதா உங்களுக்கு? டாக்டர் சொல்கிறாரு எல்லாமே ஓகே, பிபி நார்மல், சுகர் நார்மல், கொலஸ்ட்ரால் நார்மல், ஆனால் இன்னும் நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் போல, மன அழுத்தம் மாறல. ஏன்னா இதெல்லாம் நம்ம பட்சித்து விட்டது. இந்த வசனத்தை படிங்களா, டைம் ஒன்ஸ் பாஸ், அதை போடுங்க. அதாவது கான் ஃபார் எவர். ஒரு சின்ன சொல்ல விரும்புகிறேன். ஆரம்பத்தில் சொன்னேன், எழுந்து போன ஒன்று, இளமை, படிப்பு, வாழ்க்கை, இதெல்லாம் திரும்ப பெற முடியுமா? ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னால் அது முடியும். என்ன சொல்கிறேன்? தேவன் நூதனமானவர், ஆச்சரியமானவர், அறிவு கேட்டாதவர். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அவர் காட் இஸ் காட் ஆஃப் ஸ்டேஞ்ச். பல நம்ம தான் ரொம்ப ஸ்டேஞ்சாக இருக்கிறோம். இது திடீர்னு தோத்திரம் சொல்கிறான் விசுவாசி, 2 நாள் பொறுத்து தோத்திரம் சொல்ல மாட்டேன்றான், முடிஞ்சு திருப்பிக்கிறான். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவன் ஸ்டேஞ்சாக இருக்கிறது வேற, ஐ ஆம் ஸ்டேஞ்ச் காட். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நட்டோரியஸ் காட். சொல்லுங்கள், புரிந்து கொள்ள முடியாத அதிசயமான ஒரு தேவன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ நான் சொன்னது அப்படியே ரிவர்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ எல்லாருமே சொல்லுங்கள், தத்தளிப்பு, சமாதானம். அடுத்து ஒன்று போட்டாங்க, என்ன போட்டாங்க தெரியுமா? இப்போ நான் சொல்ல போகிறேன், அந்த வார்த்தை படிங்க எல்லாரும். சொல்லுங்கள், பட்சித்த வருஷங்கள். அந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களை விட்டு கடந்து போனதோ அத்தனையும் 2025 தேவன் உங்களை திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசிகள் எல்லாரும் கரங்கள் அந்த வேதத்தை எடுத்து சொல்லுங்கள், இட் கேன் பி. சத்தமாக சொல்லுங்கள். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், என் நிமித்தம் அல்ல, என் பரிசுத்த நிமித்தம் அல்ல, என் பக்தி நிமித்தம் அல்ல, என் ஜபத்து நிமித்தம் அல்ல, அவர் சொன்ன வார்த்தை நிமித்தம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். நம்புறீங்களா? இதெல்லாம் இழந்து போனாயோ அதையெல்லாம் உனக்கு திரும்ப தருவேன். தம்பி பார்க்குறீங்களா? எங்கேயோ பார்க்குறீங்க. அடுத்த வார்த்தை 16 அவர் சொல்கிறாரு, 16 சம்பூரணம். ஆச்சரியமா இல்லை? ஹலோ, இதெல்லாம் போயிடுச்சுன்னா கவனிங்க, இதெல்லாம் போயிட்டா எப்படிங்க சம்பூர்ணமாக இருக்க முடியும்? திரும்ப சொல்லுகிறேன், இதுதான் தேவன் சொல்கிறார், திரும்ப தருவேன், சம்பூர்ணமாய் தருவேன். ஆமேன். ஐயா வசனம் சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே, நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன், அதாவது ஜீவனே இல்லை, முதல்ல ஜீவனை தராராம், அடுத்து அது 2 வார்த்தை இருக்குது, அதாவது அதாவது 3 வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். எவர்லாஸ்டிங் லைஃப், 2வது அன்பேரலல் லைஃப், ஈடு செய்ய முடியாத வாழ்க்கை, அதாவது இன்னொன்று முடிவில்லாத வாழ்க்கை. இப்போ நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அந்த வசனத்தை எல்லாம் சொல்லுங்கள். அப்படியே கர்த்தர் மாத்துறார். இதெல்லாம் ஆண்டவர் மாத்திர தெரியுமா? எல்லாம் அந்த வார்த்தையை பாருங்கள். வியாதி, எல்லாம் சொல்லுங்கள், வியாதி, ஆரோக்கியம், திரும்ப தருவேன். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அதாவது
அந்த வார்த்தையை கொஞ்சம் படிக்கிறேன். ரைட், சொல்லுங்கள் எல்லாரும். எதை இழந்து போனேனோ அதெல்லாம் திரும்ப தருகிறார். எதை இழந்து போனேனோ, ஐயா ஐ லாஸ்ட் மெனி திங். ஆரோக்கியம் போச்சு, சுகம் போயிடுச்சு, சில இடங்களில் நிம்மதியோட போயிடுது. தேவன் சொல்கிறார், எதையெல்லாம் இழந்து போனாயோ அத்தனை. அந்த வசனத்தை எல்லாம் படிங்க, இன்னொரு முறை பாருங்கள். பல முறை படித்திருக்கலாம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அதை திரும்ப எல்லாம் சொல்லுங்கள். அதில் ஒரு வார்த்தை இருக்குது, 26, 25 முதல் வார்த்தை நான். எல்லாம் சொல்லுங்க சத்தமா, நான். அப்படியானால் என்னுடைய முயற்சியோ என்னுடைய பிரயாசங்களோ என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமல்ல, அதை அவர் செய்கிறார். அவர் சொல்றாரு, ஐ வில் டூ எவ்ரிதிங் பிகாஸ், ஏன் தெரியுமா, உனக்கு நான் திரும்ப தருவேன். அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்ல போகிறேன், இன்னொரு வசனம் சொல்ல போகிறேன். 3 வார்த்தைகள் அது சொல்லிட்டு இன்னொரு அதிகாரத்துக்கு போகிற. நம்பர் 1, யுவர் வீப்பிங் வில் பி யுவர் விட்னஸிங். உங்களுடைய அழுகையே உங்களுடைய சாட்சியாய் மாறும். சொல்லுங்க, அழுகையே சாட்சியாய் மாறும். அந்த வசனம் இருக்குது பாருங்க, அழுகை 2:12. அழுகை, புலம்பல் இருக்குதுங்களா? இது இல்லாத ஊழியர்களே இல்லை 2014, 24. பாஸ்டமா 2024 புலம்பல் இருந்துச்சான்னு கேட்டேன். எவ்வளோ புலம்பல். இறைவன் புலம்பலோட ரொம்ப புலம்பல் அதிகம். பாதி புலம்பல் உங்கள் ஐயா பற்றி தான். இது மாதிரி அம்மா கிடையாது, ரொம்ப கஷ்டம். அந்த அம்மா உங்களை புலம்போது தான் நீங்கள் அந்த அம்மா புலம்புறீங்களா தெரியல. லாஸ்ட் cannot be restored. ஆங்கிலம் புரியாவிட பரவாயில்ல. இழந்து போனது திரும்பவே புரியுதா உங்களுக்கு? 2024 திரும்ப பெற முடியாது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ எதை இழந்து போனையோ நேரங்களையும் தருவார், காலங்களையும் தருவார், வாழ்வையும் தருவார், கிருபைகளையும் தருவார். உதாரணம் எசேக்கியா. இழந்து போன நேரங்கள், இழந்து போன காலங்கள், இழந்து போன ஆரோக்கியம் அத்தனை தேவன் தந்தார். நான் சொல்ல வந்த அந்த வார்த்தையை சொல்லுங்கள் எல்லாரும் என் வார்த்தை சொல்லுங்கள், நான். சத்தமா இல்லை ஒன்று தெரியுமா? இப்போ யாரோ கூட சொன்னாங்க வசனம் சொல்லும்போது, என்னுடைய பங்கு ஒன்றுமே இல்லை, அவர் தான் எல்லாம். சொல்லுவீங்களா? என் பங்கு நான் செஞ்சேன், நான் பண்ணேன் நெவர். அப்படி சொல்லியிருந்தால் அது தவறான வார்த்தை. இப்போ நான் கூட சொல்லியிருப்பேன் ஒரு 6000 பிரசங்கம், அது தவறு தான். அவர் நேரம் தந்தார், வாய்ப்பு தந்தார், கிருபை தந்தார், அதற்குரிய ரிசோர்ஸை தந்தார். மூலப்பொருள் அவர் தான். சொல்லுங்க, மூலப்பொருள். இப்போ நீங்களாம் பேசுனீங்களே, என்னது அவருடைய மூலப்பொருள். இப்போ நான் உங்களோட பேசுகிறேன்னு சொன்னால் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இது நான் பலருடைய புஸ்தகத்தை, அதாவது இந்த வாரம் முழுக்க வாசித்தேன். பலருடைய மிகப்பெரிய தேவ மனிதர்கள். There are 25 top leaders in the world. இப்போ இருக்கிற இந்த கிறிஸ்தவ உலகத்தில் 25 மிகப்பெரிய தேவ மனிதர்கள் வாழ்கிறார்கள். அதாவது குட் ப்ரீச்சர்ஸ். அவங்க பிரசங்கெல்லாம் கேட்பேன். அது எல்லாமே உள்ளே போகாது. எது உள்ளே போதோ அது தங்கதும் உங்களை சொல்கிறேன், அவ்வளோதான். சொல்லுங்கள், எல்லாம் எதெல்லாம் திரும்ப தர சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், அப்படி தலைகீழ மாறுது பாருங்களேன். அது அதை போடுவாங்க, அதை மட்டும் நீங்கள் நம்பர் 1 சொல்லுங்கள், மை வீப்பிங் வில் பி மை விட்னஸிங். நான் சொல்ல போகிறேன் கேட்டீங்க. இந்த வார்த்தையை படிங்க. 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கடைசி மேலே இருக்கிற அந்த வார்த்தை, மேலே இருக்குது பாருங்கள். அந்த வார்த்தை மேலே இருக்குது. அந்த வார்த்தை 27ஆம் வசனத்தினுடைய மேலே ஒரு வார்த்தை, அறிந்து கொள்ளுவீர்கள். என்னங்க இருக்குதா ஐயா? பேனெல்லாம் போட்டெல்லாம் போட மாட்டிங்களா? அறிந்து, என்னை கவனிங்கள் எல்லாரும். இன்னொரு வார்த்தை இருக்குது அதில், ஆங்கிலத்தில். எனக்கு பார்க்குறீங்களா? பீப்புள் வில் நோ. இப்போது நான் கடந்து வந்த இந்த பாதைகளை உலகம் பார்த்தா இல்லையா? என் தத்தளிப்பு, என்னுடைய வியாதி, என்னுடைய அழுகை, என்னுடைய ஏமாற்றம், என்னுடைய மரணம், என்னுடைய பிரிவு. கவனிங்க, இது எல்லாருக்குமே தெரியும். இது தெரிஞ்ச விஷயமா தெரியாத விஷயமா? என்னங்க, பிரிஞ்சு போன தெரியுமா தெரியாதா? வியாதி தெரியுமா தெரியாதா? தத்தளிப்பு தெரியுமா தெரியாதா? என்ன பாஸ்டர் நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கிறாரு? நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. எதையும் தாங்கும் இதயம். நம்ம தத்தளிப்பு, அதாவது சொல்லாமலே ஜனங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஆஸ் அ பாஸ்டர் ஷேரிங், நம்ம சொதப்புலும் தெரியும், நம்ம நிறைவும் ஜனங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? நமக்கே தெரியும் சொதப்பல்னு. அதுக்கு புரியல. நமக்கே தெரியும் இது சொதப்பல்னு. தெரியுமா உங்கள் சொதப்பல்? உங்களுக்கு உங்கள் சொதப்பல் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன்.
நல்லாவே தெரியும்ல. அப்போ எனக்கே தெரியும், மக்களுக்கு தெரியாதா? நம்மளை விட அறிவாளி அவன். ஆனால் தேவன் சொல்கிறாரு 2025 வாட் யூ லாஸ்ட், எதெல்லாம் நீ சொதப்புனியோ அதையெல்லாம் சம்பூர்ணமாக்குவேன். இதில் ஒரு வார்த்தை போட்டுருது, தயவுசெய்து பாஸ்டர்ஸ் பாருங்கள், அறிந்து கொள்ளுவீர்கள். என்னங்க, 2 வார்த்தை இருக்குது. அறிந்து கொள்ளுவேன், நான் அறிந்து கொள்ளுவேன், என் ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள், என்னை சுற்றி இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ளுவார்கள். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. நான் அறிந்து கொள்ளுவேன். என்னை பார்த்தாங்களே ஒரு நாள், என்னை பார்த்து பாவம் பரியாசம் பண்ணாங்களே, என்னை பார்த்து 1000 கேள்வி கேட்டாங்களே, கேள்வி கேட்ட மக்கள் அங்கே இருக்கிறாங்க பாருங்கள். கேள்வி கேட்ட மக்கள் 22ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் கடைசி வார்த்தை, 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய வார்த்தை எங்கே இருக்குதா? எங்கே உங்கள் ஜபம், எங்கே உங்கள் பரிசுத்தம், எங்கே உங்கள் உபவாசம், எங்கே உங்களுடைய ஊழியம் எங்கே? அப்படி நம்மளை கேள்வி கேட்டுங்க அத்தனை பேருக்குமே 2025 தேவன் பதில் சொல்ல போகிறார். என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் அவர் தான். ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் கேள்விகளுக்கு நீங்கள் நியாயப்படுத்துனீங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. தமிழ் புரியுது நினைக்கிறேன் ரொம்ப பேருக்கு. எனக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன், அந்த பதிலை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். அது எனக்கு தேவையே இல்லை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுடைய பதிலை ஏற்றுக்கொள்ளவர்களாக இருந்தாங்கன்னா கேள்வி கேட்டுக்க மாட்டாங்க. தமிழ் புரியுதா? என் பதில், நான் அவர் பதிலை ஏற்றுக்கொள்கிறேன், நான் இருந்தாலும் நான் கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். நான் ஏற்றுக்கொள்ளனால தான் கேள்வி கேட்குறேன். தேவன் சொல்லுகிறார், எங்கே என்று கேட்டவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். ஒருத்தர் கூட ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேறீங்களா? சொல்ல மாட்டீங்களா? நான் பெரிய ஆள் நினச்சிருக்கிறீங்களா? சொல்லுங்கள். அறிந்து கொள்ளுவார்கள். நான் அறிந்து கொள்ளுவேன், என்னை சுற்றி இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ளுவார்கள். பிரிந்து போனார்களே, என்னை இடித்து போட்டார்களே, என் கனவுகளை, என் எண்ணங்களை, என் தரிசனங்களை, என் ஊழியத்தை, என் ஜபத்தை, என் தீர்மானத்தை இடித்து போட்ட கூட they will know that the Lord has done something different. உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று கர்த்தர் பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு அதிகமாய் தெரியும், அவளுக்கு கொஞ்சமாய் தெரியும். அவங்க பார்க்குறாங்களே, எப்படி இருந்தாள், எப்படி இருந்தாள், அவங்க நினச்சாங்க முடிஞ்சு போச்சு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இப்போ தான் ஆரம்பிக்குது, என் கதை தொடரும் நேரம் இது. புரியவே மாட்டேங்குது. இந்த ஆதாமும் ஏவாளும் இப்படி நினச்சாங்க, அந்த ஆபேல் மரித்த உடனே நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. இந்த வாழ்க்கையை இவன் இருந்து ஒன்று தான், இல்லாவிட்டா ஒன்று தான். இல்லாவிட்டா ஏதாவது கேள்வி கேட்டால் அவன் இவங்களே போட்டுருவான். யார்? ஆண்டவரே கேள்வி கேட்குறாங்கல்ல, தண்ணியே போட்டுருவான். அதுக்கு எது சும்மாவே இருப்போன்னு கர்த்தர் பார்த்தாரு. அந்த ஆபிரகாம், அந்த ஆதாம் ஏவாளையை ஒரு வரலாறை கர்த்தர் மாற்றிட்டார். 5:1 படித்து பாருங்க வரலாறு. 5:1 ஆதி 5:1 5:1 என்ன? ஆதாமின் ஆதாம் நினச்சான் வம்சமே இருக்காதுன்னு நினச்சிருப்பாங்கல்ல. என்ன சொல்லியிருப்பாங்க? நீ கல்யாணம் ஆகாதவங்க, ஏண்டி ஒழுங்காக பிள்ளைய வளர்த்தியா? அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். நீ ஒழுங்காக வளர்க்கலையா? அப்போவே சொன்னேன் அவனை கண்டின்னு, நீ கண்டிக்கலை. இவர் அந்த அம்மாவை திட்ட, அந்த அம்மா இவரை திட்ட, 2 பேருக்கு பற்றிமன் நடக்கும். ஆண்டவர் பார்த்தாரு, உன் சோகத்துக்கு ஒரு பதிலை தருகிறேன், உன்னையே வரலாறாய் மாற்றுகிறேன். அந்த ஆதாமை குறித்து 32 வசனங்கள், 32 வசனம் இருக்குது. அந்த அதிகாரத்தில் எத்தனை வசனம்? அந்த அதிகாரத்தில் 32 வசனம் யாரை பற்றி தான் பேசுது? சொல்லுங்கள். ஆதாமிலிருந்து எல்லாம் சொல்லுங்கள். என்னிலிருந்து தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். முடிந்து போயிருக்கலாம், நான் போட்ட மத்தியில் சேர்ந்து போயிருக்கலாம், இடிந்து போயிருக்கலாம், ஜனங்கள் பிரிந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஐ வில் ரீபே வாட் யூ லாஸ்ட். எதையெல்லாம் நீ இழந்து போனாயோ அத்தனையும், அதில் பண்ணிங்க அத்தனையும் ஒன்று விடாமல். இதைத்தான் நாம் தாவீது வாழ்க்கையிலே பார்க்கிறோம். டேவிட் ரெக்கவர்ட் ஆல். எதையெல்லாம் இழந்து, அது ஒரு வார்த்தை இருக்குது, ஒன்றும் குறைவுபடாமல். எல்லாம் சொல்லுங்கள், ஒன்றும் குறைவுபடாமல். எவ்வளோ நல்ல தேவன் அல்ல. நம்ம கொடுத்தா பார்ட்லி பகுதியாக கொடுப்போம், அவர் கொடுத்தா முழுமையாக கொடுப்பார். நம்ம கொடுத்தா உனக்கு தெரியுமா, நம்ம ஜனங்க கொஞ்சம் வருமானம் வரும்போது சந்தோஷமாக கொடுத்தான். இப்போ கை நிறைய வாங்கும்போது எப்படி கொடுக்குறான்? புரியுதா உங்களுக்கு? அது காரணம் நீங்கள் தான். அவனுக்கு ஜெபம் பண்ணி மேலே விட்டுட்டீங்க. ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. அதாவது ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கை ஊமையின் வாழ்க்கை ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது. சொன்னால் யாருக்கும் புரியாது.
புரியல? இப்போ நினைக்கிறீங்க டேனியல் சூப்பர் நினைக்கிறீங்க, அவர் கேளுங்க, இவரை விட அவர் அதிகமாக கொட்டுவார். ஆனால் பார்க்க தான் டிப்டாப்பாக இருக்கிறார். அதை வெளிக்காட்டிக்க முடியல அவரால். நம்ம வெளிக்காட்டுறோம், வெளிக்காட்டல, அது ஒரு கிருபை. ஆமேன். சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. திரும்ப இதெல்லாம் திரும்ப தருகிறார். நான் அந்த திரையிலே போடுவாங்க, எனக்கு நேரம் இல்லாதனால சொல்லுங்கள் எல்லாரும். அதாவது நம்பர் 1லேருந்து போடுங்களேன். நம்பர் 1 சொல்லுங்கள். விழுந்து போனவன். நானே படிக்கிறேன், தமிழ் படிங்க. சொல்லுங்கள். சம்பூரணமாய். எல்லாம் வயத்தில் கேள்வி சொல்லுங்கள். சம்பூரணமாய், திருப்தியாய், அதிசயமாய். ஆமீன். பைபிள் பாருங்கள், அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். சொல்லுங்கள். அது இங்கிலீஷில் கூட படிங்க. இங்கிலீஷ் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கிலீஷில் அந்த வார்த்தைகள் அழகாக இருக்கும். அதை எடுத்துக்கொண்டேன். லாஸ்ட், எல்லாத்துக்கும் லாஸ்ட் வரும். எதை இழந்து போனேனோ அதையெல்லாம் திரும்ப. அடுத்து போடுறீங்களா? நம்பிக்கையற்ற வாழ்க்கை. இதெல்லாம் இருக்கும். நம்பிக்கை வருமா? இதெல்லாம் வரும். நம்பிக்கை இருக்குமா? தத்தளிப்பு, துக்கம், அக்கினி சுவாலை, அப்புறம் நிறைய சொன்னேன் இல்லை, 2 இல்லை, என்னது, முட்கள் இருக்குதுங்களா? முட்கள் இருக்குதா? அதில் வார்த்தை சொன்னேன். இது அதாவது இதுவரை நடக்காத ஒன்று. என்னங்க இந்த வசனம் படிக்கிறீங்களா? யோவேல் 2:3 கடைசி சொற்றொடர். 2:3 கடைசி சொற்றொடர். கடைசி சொற்றொடர். யோவேல் 2:3 கடைசி சொற்றொடர். ஒன்றும் எவ்வளோ முயற்சி பண்ணோம், சரி இருக்கணும் வச்சு காப்பாற்றலான்னு. என்னங்க என்ன பாருங்க, என்னோட ஆரோக்கியத்தை பார்ப்பேனா, என் பொருளாதாரத்தை பார்ப்பேனா, என் ஊழியத்தை பார்ப்பேனா, உறவுகளை பார்ப்பேனா, என் பிள்ளையை பார்ப்பேனா, பிசாசுகளோட போராட்டத்தோட பார்ப்பேனா, எதை பார்க்கறது? சகலக்கலா வல்லவர். ஆனாலும் போடுறது நத்திங் வில் எஸ்கேப். ஒன்றும், அதாவது ஏன்னு சொல்றாரு, எதெல்லாம் நீ தப்பி உன்னை விட்டு போயிடுச்சோ, தப்பி போனதை திரும்ப தருவேன். ஆமேன். தமிழ் புரியுது அவங்க எல்லாருக்குமே? இதெல்லாம் தப்பி போயிடுச்சு. விசுவாசி தப்பி போயிட்டான், பொருளாதாரம் தப்பி போயிடுச்சு, ஆரோக்கியம் எல்லாம் போயிடுச்சு. எதெல்லாம் உன்னை விட்டு தூரமாய் போனதோ அதையெல்லாம் உடத்தில் திருப்பி கொண்டு வருவேன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவீங்களா? நான் சொல்லுகிற வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க. சம்பூரணமாய். அடுத்து சாப்பிட்டு, முதல்ல அந்த தத்தளிப்பு நேரத்தில் சாப்பாடு இறங்காது. துக்கம் இருக்கும்போது சாப்பிட முடியாது. வியாதி இருக்கும்போது, ஒரு இழப்பு இருக்கும்போது, ஒரு ஏமாற்றம் இருக்கும்போது, ஒன்றுமே இல்லை, 4 பேர் உங்களை ஒரு மாதிரியாக பேசிட்டாங்க. இப்போ சொல்கிறாரு, எல்லாவற்றையும் மாற்றுகிறேன், எண்ணங்களை மாற்றுகிறேன், சுபாவங்களை மாற்றுகிறேன், சூழ்நிலைகளை மாற்றுகிறேன், உன்னையே மாற்றுகிறேன், உன்னுடைய எல்லா விதமான நிலைகளையும் மாற்றுகிறேன். Now you will eat well. சொல். நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்றது ஒரு கிருபை தானங்க. என்ன பார்க்குறீங்க? உன்னை சாப்பிட நேரம் இல்லை. இப்போது உன்னை சாப்பாடு கிடைக்கல. இப்போது டாக்டர் சொல்கிறாரு டெய்லி கஞ்சி குடிக்கிறார் இவர். புரியுதுங்க உங்களுக்கு? நான் வெளியே வந்தால் தான் நல்ல திருப்தியாக சாப்பிட்றேன். எங்கள் வீட்டுக்காரமா பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத. நேற்று கேக் வெட்டினாங்க, எனக்கு ஒரு சின்ன துளி கூட கொடுக்கல. எவ்வளோ கொடுமை இல்லை? தப்பி போவதில்லை. அந்த தேவன் சொல்கிறாரு, அந்த வசனம் தீக்கிரையாக்கப்பட்டது. என்னங்க? யூ நோ தட் மீனிங்? அதனுடைய உருவம் என்னன்னு தெரியாது. அழகானவர் தான், நல்லா ஹேண்ட்ஸம் தான், 6 அடி தான். ஆனால் தீக்கரையான ஒன்று என்னங்க? இது கறிக்கட்டை தான். தேவன் சொல்கிறார், எதெல்லாம் உருவம் இல்லாமல் போனதோ அவைகளுக்கு உருவம் தருவேன், எதெல்லாம் வழி தெரியாமல் போனதோ வழி காட்டுவேன், எதெல்லாம் இடிந்து போனதோ எல்லாம் தருவேன். அது ஒரு அழகான வார்த்தை. சொல்லுங்க. சம்பூர்ணமாய். ஆமேன். அதாவது நாட் பார்ட்லி பட் ஃபுல்லி. ஆமேன். மனுஷன் கொடுத்து அப்படி கொடுப்பான். இந்த பெரிய லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க, லிஸ்ட்டில் போடுவாங்க, கடைசியில் போடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் 1 or 2 தான் செய்ய முடியும். ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுவாங்க பாருங்கள், அது ரைட். இந்த லிஸ்ட்டில் ஏதாவது 1 or 2 தான் செய்ய முடியும். கொஞ்சம் படிச்சிடலாமா? அந்த லிஸ்ட்டை படிக்கலாமா? நீங்களே படிங்களேன். இழந்து போனேன், ரட்சிப்பு. 2வது நம்பிக்கை இல்லாதவனுக்கு நம்பிக்கை. 3வது பலவீனத்திற்கு பலன். 4வது உடைந்து போன வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி. 5வது துன்பத்திற்கு சமாதானம். 6வது மன்னிப்பு. கடைசி வார்த்தை. ஹலோ, இதை மனுஷன் பண்ணானா ஒன்று தான் பண்ணுவான்.
இந்த கடைசி ஒன்றை யாராலும் பண்ண முடியாது. தேவையில் அதில் ரெண்டாவது கூட ஒன்று போட்டிருக்காரு. ரெண்டாவது கூட இந்த உலகமே ஒரு முறை விழுந்து போயிட்டோம்னா காலம் ஃபுல்லாக அதை சொல்லி சாப்பிடிச்சிருவான். ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் பாருங்கள், நல்லா ஆழமாக பேசுகிறோம், அதெல்லாம் விட்டுறான். ஏதோ ஒன்று பேசுகிறோம், அதை கிட்டே பிடிச்சிக்கிறோம். என்ன தான் சொன்னார் பாஸ்டர், ஒரு அம்மா நீ சொல்லுது 70 வயசு அந்த அம்மாவுக்கு என்னையே பார்த்து பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாருந்து. நான் எங்கே போய் என் குறைய சொல்கிறது? என்னையே பார்த்து புரிய மாட்டேது இல்லை. 72 எனக்கு, அந்த அம்மாவுக்கு 70, எனக்கு 72. என்னையே பார்த்து பிரசங்கம் பண்ணுறதுன்னு சொல்லுது அந்த அம்மா. கொடுமையில் இதெல்லாம் நைஸ் ஜாப் பட் டேஸ்டி ஜாப். அதான் வெளியே அடிக்கடி கூப்பிட்றாங்க, போயிடலான்னு பார்க்குறேன். அங்கே பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இப்படி நம்ப மாட்டீங்க, இது மாதிரிலாம் பேசினா விசில் அடிக்கிறாங்க அங்கே. நீங்கள் அப்பப்போ தாடி தடவி கொடுத்துன்னு இருக்கிறீங்க. கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. இந்த யூடியூப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கேளுங்க. ஒரே ஒரு சொல்லி முடிக்கிறேன். 2 வருஷம் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. ரைட், சொல்லுங்கள் எல்லோரும். சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி ஆயுதை அதிசயமாய். கரங்களை போய் ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்கள், அதிசயமாய். அப்போ இதுவரைக்கும் நான் கண்ட எல்லா ஏமாற்றங்களுக்கும் ஒரு மாற்றம். ஏமாற்றுறது எடுத்துருங்க. எனக்கு ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறீங்களா? அடைஞ்சிருக்கிறீங்களா? 1 2 எடுத்து சொல்ல. அந்த ஏமாற்றங்களுக்கு எல்லாம் 2025 மாற்றம். ஆமே, நம்புறீங்களா? உங்களை யாரெல்லாம் ஏமாத்தினானோ அவனுக்கே ஒரு மாற்றம். புரியுதுங்களா? உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல். தமிழில் போட்டிருக்குது, அவர்கள் அறிந்து, நான் தமிழில் அறிந்து கொள்ளுவீர்னு போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் அறிந்து கொள்ளுவார்கள் போட்டிருக்குது. ஆமீன். ஒன்று சொல்லட்டுமா? ஒரு சின்ன தாழ்மையான வேண்டுகோள், உங்களை நீங்களே நீதிமான் சொல்லிட்டு இருக்காதீங்க. வேஸ்ட்டு. அவன் நம்ப போகிறான்? அவன் நம்புவான் ஐயா? கரெக்டாக நம்ப மாட்டான். உங்களே நம்ப மாட்டான். எங்கள் கதை எப்படி இருக்கும்? இப்போது நான் இப்படின்னா அவன் நம்ப மாட்டான். அவன் நம்புறவனாக இருந்தால் என்னை கேள்வி கேட்க மாட்டானே. அவன் சொல்கிறான், அதுவும் அவள் கேள்வி கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த 2025 அவரே பதிலாக இருப்பார். திரும்ப டோன்ட் ஆன்சர் தோஸ் பீப்புள், யுவர் ஆன்சர்ஸ் இஸ் இன்வேலிட். உங்களுடைய பதில்கள் உங்களுடைய ஒரு நாளும் அது பலன் கொடுக்காது. 2 வார்த்தை சொல்லி முடிக்கிற. சொல்லுங்கள், அடுத்த வார்த்தை இப்போ சொல்கிறாரு, வெட்கப்பட்டு போவதில்லை. இதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சது? தத்தளிப்பு, ஏமாற்றம், அக்கினி சுவாலை, யுத்தங்கள், அப்புறம் வனாந்தரம், அதில் முள்ளு கொடுக்குது. முள்ளு இல்லையா? 3ஆம் வசனத்தில் இங்கிலீஷில் பைபிளில் முள்ளுன்ற வார்த்தை இருக்குது. அடுத்து வனாந்திரங்கள், சொல்லுங்கள்ல, வனாந்திரம். அடுத்து யுத்தம், அடுத்து எல்லாம், அடுத்து புலம்பல். 12ஆம் வசனம் புலம்பல் இருக்குதுங்களா? ஆமேன். என்ன பாருங்க, எந்த உலகத்தில் தலை குனிந்து வாழ்ந்தேனோ அதே உலகத்தில் என்னை தலை நிமிர பண்ண வைக்கிறார். அடுத்து 2 காரியம் சொல்லுங்க, இன்னும் 2 காரியங்கள். அடுத்து 26 சொல்லுங்க, பின்பு. சத்தமாக சொல்லுங்க. இதுவரை என்னது? 24 வரைக்கும் என்னது? தத்தளிப்பு, பிரிவு, ஏமாற்றம், துக்கம், வேதனை எல்லாம் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி 2025 சத்தமாக சொல்லுங்க. தரிசனங்கள், அபிஷேகங்கள், அதிசயங்கள். நான் சொல்கிற வார்த்தை அனலைன் பண்ணுங்க. 25, 28 தரிசனங்கள், 29 ஆவியானவர், 30 அதிசயங்கள். ஆமேன். யாரும் ஓடு போட்ட மாதிரி தெரியலையே. சொல்லுங்க, தரிசனங்கள், அடுத்து ஆவியானவர், 30 அதிசயங்கள். இப்போ நான் சொல்ல போகிறேன், ஒரே நிமிஷம் எனக்கு எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க. இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தம்முடைய உன்னதமான ஊழியக்காரரை மாத்துறாராம். அதில் ஒரு போட்டிருக்கல, என் ஊழியக்காரர் மேலும். ஹலோ, இவங்க எங்கேருந்து வந்தாங்க தெரியுமா? இவங்க நம்பர் 2 வந்தவங்க தான். இவங்கெல்லாம் நம்பர் 2 வந்தாங்க. நம்பர் 2 நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 வந்தவங்க தான். கரங்களை உயர்த்தி. புரியல? இவங்கெல்லாம் அழுகையிலிருந்து, புலம்பலிலிருந்து, தத்தளிப்பிலிருந்து, அக்கினிலிருந்து, பாடுகளிலிருந்து, போராட்டத்திலிருந்து ஏமாற்றம் வந்தவங்க தான் இவங்க எல்லாமே. அவன் சொல்ல மாட்டீங்களா? பாருங்கள், அப்படி ரிவர்ஸில் வருதில்லை. நம்பர் 1 என்னவா மாத்துறாராம்? தரிசனங்கள். சத்தமாக சொல்லுங்கள். நான் பல முறை பேசியிருப்போம், வேறு மாதிரி பேசியிருப்போம். சொல்லுங்கள், ஆவியானவர், அதிசயங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக
32 வசனத்தில் அதில் போட்டது சீயோன் பர்வதத்தில். 32 4வது வரி சொன்னபடியே சீயோன் பர்வதம். அதை அண்டர்லைன் பண்ணுங்க ப்ளீஸ், பார்த்தா தான் தெரியும். சொன்னபடியே சீயோன் பர்வதம். ஹலோ, இப்போ எங்கே கொண்டு போயிட்டார்? இப்போ எங்கேருந்து எந்த, அதாவது குனிஞ்சி பார்க்கப்பட்ட உலகத்தில் உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அதை வச்சுட்டாரு. இப்போ தெரியுமா, எருசலேம் என்னங்க, மகாராஜாவின் நகரம், பூரண வடிப்பு. ஆங்கிலத்தில் த பிளேஸ் ஆஃப் பியூட்டி அண்ட் பிளேஸ் ஆஃப் ஜாய். இங்கிலீஷ் போடுவீங்களா, வசனம் போடுவீங்களா? அதாவது 48ஆம் சங்கீதம் நினைக்கிறேன் இல்லை, சீயோன் பர்வதம் பூரண வடிப்புள்ள. ஆங்கில வேதத்தில் த பிளேஸ் ஆஃப் ஜாய், பிளேஸ் ஆஃப் பியூட்டி. இப்போ கறிக்கட்டை என்ன ஆயிடுச்சு? கறிக்கட்டை அழகாயிடுச்சு. இப்போ புலம்பல் ஜாய் ஆயிடுச்சு. எருசலேம் என்ற வார்த்தைக்கு த பிளேஸ் ஆஃப் ஜாய் அந்த பிளேஸ் ஆஃப் பியூட்டி. சொல்லுங்க, இதே உலகத்தில் இருக்க அத்தனை பேர் சொல்கிறேங்க, நீ சின்ன சபையாக இருக்கலாம், வாடகை சபையாக இருக்கலாம், 25ஆம் ஆண்டில் உங்களை கர்த்தர் உயரத்தில் கொண்டு போவார். சொல்லுங்க, என்ன இடமா அது? என்ன பேரா அதுக்கு? என்ன பேரா? என்ன பேரா? என்ன பேர்? சீயோன். எல்லாம் சொல்லுங்க, சொன்னபடியே. ஸ்டீஃபன் தேவகுமார் சொன்னபடி அல்ல, வானமும் பூமியும் படைத்த வாக்குமார தேவன் சொன்னபடியே அப்படியே எங்கே கொண்டு போவார்? இதை விட மேலாக. இதை விட மேலாக சொன்னாங்க. சொன்னபடியே. நல்லா கவனிங்க, அங்கே போன உடனே காலரை தூக்கிக்கூடாது. இப்போ சுவாமிதாஸ் கேட்டார்னா, பாஸ்டரா அப்படிங்களா? ஓ, அவர் தான் தலைமை போதுகிறா? அப்படியா? நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், 54 வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறேன். அன்றைக்கி ஐயான்றான், இன்றைக்கி போயான்றான். இன்னொன்று கூட சொல்கிறான், உங்கள்கிட்ட இருக்கிற ஆவியான எங்கிட்ட கூட இருக்காருன்றான். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களான்னு தெரியல எனக்கு. உங்கள்கிட்ட இருக்கிற ஆவியானவர் எங்கிட்ட இருக்கிறாருன்றான். அதை வேறு கேட்குறான், நான் உனக்கு அடிமையான்னு கேட்குறான், என்னுடைய ஊழியக்காரன். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை எங்கே கொண்டு போவார்? சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. சீயோன் பர்வத்திலும் எருசலேமிலும் அதில் போட்டுறது கர்த்தர் என்னை கர்த்தர் என்னை அங்கே வரவழைப்பார். ஆமேன். நான் போகிறேன்னா அவர் கைப்பிடிச்சு கூட்டின்னு போகிறாரா? வரவழைச்சு சொல்லுங்க. ஃபாதர் வந்தார், நீங்கள் என்ன பண்ணீங்க? எனக்கு அவர் கையை பிடிச்சி கூட்டின்னு வந்தீங்க, அது என்னது? அவராக வந்தார் இங்கே? சொல்லுங்க, நானா போல கரங்களை உயர்த்தி. இப்போ ஒரே ஜபமயமாக இருக்குது. சொல்லுங்க, நானா போல எனக்கு கர்த்தர் ஈ வில் டேக் மீ தேர், ஈ வில் டேக் மீ தேர். நான் போனேன்னா பாதி வேலை எங்கே போயிடுவேன் திருப்பி. இப்போ இவரை பார்த்தோன்னு போயிடுவேன். போக மாட்டிங்களா? என்னோட பார்க்குறீங்க? ஏதோ ஒரு கவர்ச்சி பாருங்கள். அக்கறைக்கு இக்கரை பச்சை புரியவே மாட்டுது. இப்போ சின்ன கேள்வி கேட்குறேன். இப்போ என்னுடைய ஊழியத்தில் சொல்கிறேன், ஐயா இதை பற்றி எனக்கு தெரியல. என் கூட ஒரு 120 ஊழியக்காரர் இருந்தாங்க ஆரம்பத்தில், 120 பாஸ்டர்ஸ். புரியுதா உங்களுக்கு? அவன் ஒன்று பண்ணிட்டான், பேரை மாற்றிட்டான், போர்டை மாற்றிட்டான், பத்திரத்தை மாற்றிட்டான். இப்போது முடிஞ்சு போனால் 46 பேர் இருக்கிறான். இப்போது இடம் எழுந்து, பில்டிங் எழுந்து. புரியல? சொல்லித்தர மாதிரி இது உங்களுக்கு. நான் இதெல்லாம் ஆனால் ஒன்று தெரியும், என்றைக்கு இருந்தால் ஒரு நாள் கர்த்தர் என்னை சீயோன் பதில் கொண்டு போவார். அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்னை திருப்தியாய், சொல்லுங்கள், திருப்தியாய் அதிசயமாய் சாப்பிட்டு, அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, ஜனங்கள் அறிந்து கொள்ளும் விதமாய் கர்த்தர் செய்வார். சொல்லுங்கள், அதை செய்யுங்க. சொல்லுங்கள் எல்லாரும், ஆண்டவரே நான் போய் சொல்லல, பாத்தியா 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 நீங்கள் இப்படி சொன்னீங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்க. நெவர் 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 நெவர். திரும்ப சொல்கிறேன், தன்னிலை விளக்கம் தேவையில்லை. எல்லாம் சொல்லுங்கள், ஏற்றுப்பானா? நீங்கள் தன்னிலை விளக்கம் சொன்ன ஏற்றுப்பானான்னு கேட்டேன். என்னங்க ஐயா சொல்லி பாருங்களேன். அதுக்கு இன்னொரு கதை சொல்லுவாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். ரைட். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம். எல்லாம் என்னோட சேர்ந்து, இது ஒரு பெரிய செய்தி, பேச நேரம் இல்லை. எனவே முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அதாவது இந்த 2025 நீ என்ன செய்யணும் என்ன பாருங்கள் ப்ளீஸ். வாட் காட் எக்ஸ்பெக்ட். 2025 தேவன் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? இது இன்னொரு விஷயம். ஏன் தேவனை செய்தார்னா என்ன அந்த அதிசயங்கள்னா அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். நம்பர் 1,
சொல்லுங்கள், இப்படிப்பட்ட நேரங்களிலே God loves me, நேசிக்கிறார், என்னை அறிந்திருக்கிறார், என்னை குறித்த நோக்கங்களை வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிப்போம். 1 நாளாகமம் 28:20. கொஞ்சம் எழுந்து நின்று படிக்கலாமா? எழுந்திருந்து ஒரு 5 நிமிடங்கள் எழுந்திருந்து படிப்போம். ரைட், சொல்லுங்கள். நான் படிக்கிற மாதிரி படிங்க எல்லாரும். 1 நாள் 28:20. சொல்லுங்கள், நீ பலங்கொண்டு திடமனதாக இருந்து இந்த ஊழியத்தை செய். சத்தமா, நீ பலங்கொண்டு திடமனதாக இருந்து இந்த ஊழியத்தை செய். பயப்படாதே, கலங்காதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஊழியத்தை கட்டுவதற்கு சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் உன்னை உலகவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். நம்பிங்களா? 2025 3 காரியம் சொல்லுறேன். 3 காரியங்கள். நம்பர் ஒன், know him more, அவரை இன்னும் அறிந்து கொள்ளுங்கள். 9ஆம் வசனம் குறித்து கொள்ளுங்கள், நேரமில்லை. சொல்லுங்க, இன்னும் அறிய வேண்டும். சொல்லுங்க, know him more. 9ஆம் வசனம் 2வது வரி, பிதாவின் தேவனை. ஒரு சின்ன கேள்வி, சாலமோனுக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது இல்லையா? he knows more. அறிந்தவனை பார்த்து சொல்றார், இன்னும் அறிந்து கொள். know him, not full, partly but fully. ஒன்று சொல்லட்டுமா? 55 ஆண்டுகளாக வேதம் வாசிக்கிறேன், நிறைய ஊழியங்கள்லாம் போகிறேன். இன்னும் குறைந்த அறிவு தான். சொல்லுங்க, நோ மோ. சொல்லுங்க, know him more. இன்னும் அறியணும். சத்தமா, இன்னும் அறியணும். ஒரு அன்பவங்களுக்கு சொல்கிறேயா, எந்த பாஸ்டர் பேசினாலும் வசனத்தை பிரித்து பாருங்கய்யா ப்ளீஸ். அறிய விரும்பினால் அறிவிப்பார், கேட்க விரும்பினால் பேசுவார், அறிந்து கொள்ள விரும்பினால் உங்களுக்கு தெளிவிப்பார். இஃப் யூ வாண்ட் டு நோ மோர், யூ வில் ஸ்பீக் மோர். அறிந்து கொள்ள விரும்புங்க, உங்களுக்கு அறிவிப்பார். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு கூட தான் தெரியும், அப்படி வேண்டாம். அறிவு படைத்தவன் நோவு பெருத்தவன் வேண்டாம். சொல்லுங்க, அறிந்து கொள். சத்தம், அறிந்து. 9ஆம் வசனத்தின் 4வது வரி, உத்தம இதயம் உற்சாக மனதோடு சேவி. ஆங்கிலத்தில் serve him more. தமிழில் போடுவாங்க இதில். சொல்லுங்க, love him. சொல்லுங்க, முதல்ல நம்ம சொல்லுங்க, know him more. இன்னும் அறிந்து கொள்ளுவேன், இன்னும் சேவிப்பேன். தமிழ் எப்படி போடுறது? உத்தம இதயத்தோடும். ஒன்று சொல்லட்டுமா? பாருங்க, என்னை பாருங்க ஐயா ப்ளீஸ். இவருக்கு பயந்து, மனிதருக்கு பயந்து, ஏதோ ஒருக்கு பயந்து என்ன சொல்லுமா, யாரோ தள்ளி விட்டு ஊழியம் பண்ணுறதில்லை, நீங்களாக ஊழியம் பண்ணுங்க. சில வீட்டில் மனைவி சொல்லுவாங்க, என்னங்க தூங்கினே இருக்கிறீங்க சொல்கிறாங்களா இல்லையா? மனசாட்சியே சொல்லுது, இப்படி தூங்குறடா பாவி. சொல்லுங்க, கவனிங்க, அந்த உத்தமத்தையும் உற்சாகத்தையும் சூழ்நிலை கெடுத்துருது. சொல்ல புரியுதா இல்லைங்களா? நிற்க வச்சு பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் கவனிக்கின்றதுக்காக தான். அந்த உத்தமத்தை உற்சாகத்தை எதுக்கு கெடுத்தது? சூழ்நிலைகள், மனிதர்கள், சம்பவங்கள்லாம் கெடுத்தது. எவன் சொல்கிறாரு, அது கெடுக்கட்டும், பட் யூ கோ ஆன், பிரஸ் ஆன், தொடர்ந்து. உத்தம இதயம், அழகான வார்த்தை இல்லை, உத்தம இதயம் உற்சாகமானது. 3 காரியம் சொல்ல போகிறேன், கவனிங்க. எல்லாம் தமிழில் சொல்லுங்கள். இன்னும் தேடுவேன், இன்னும் அறிந்து கொள்ளுவேன், இன்னும் ஊழியம் செய்வேன். 9ஆம் கடைசி 9வது வரி, அதிகமாய் தேடுவேன். சத்தமாக சொல்லுங்க. இன் இங்கிலீஷ், ஐ நோ him more, ஐ serve him more, ஐ will seek him more. அடுத்து, ஐ will follow more. 19ஆம் வசனம், follow more. அவர் செய்த தமிழ் பைபிளில் மாதிரியின்படியே. சொல்லுங்கள் எல்லாரும், தமிழ் பைபிளில் சத்தமாக சொல்லுங்கள், மாதிரியின்படியே. ஒன்று சொல்லட்டுமா? எல்லா அந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். இல்லை, அழகான வசனம். எல்லா பாஸ்டரமாக கூட, அம்மா நீங்கள் கூட. 1 நாள் 28:5 எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு அநேக குமாரரை தந்துள்ளினார், ஆனாலும் இஸ்ரவேல் ஆளும் கர்த்தருடைய ராஜ்ய பார சிங்காசனத்தை உட்கார்றதுக்கு எல்லா பாஸ்டர் சொல்லுங்க, ஐ எம் காட் சாய்ஸ். நான் சொல்ல மாதிரி சொல்லுங்க. அநேக குமாரர்கள் சென்னையில் உண்டு, தமிழ்நாட்டில் உண்டு, இந்தியாவில் உண்டு, படித்தவர்கள்,
நீதிமான்கள், புத்திசாலிகள், திறமைசாலிகள், பன்முக வித்தகர்கள், சகல கலா வல்லவர்கள் சிலங்க இருந்தார்கள். ஆனாலும் உங்கள் பேரை போட்டுங்க, ஆனாலும் உங்கள் பேரை போட்டுங்க, உங்கள் பேரை போட்டுங்கன்னு சொன்னேன். சத்தமே கேட்கலையே. பாஸ்டர் உங்கள் பேரை போட்டுங்க. உங்களோட அழகான பெண்கள்லாம் இருந்தாங்க அந்த ஐயாவுக்கு, ஆனால் உங்களை பாஸ்டர் ஆக்கிட்டார். எவ்வளோ பெருமை இல்லை இதெல்லாம். என்ன என்ன ஆரங்கள் பூட்டி அலங்கரிக்க முடியாது, அவ்வளோதான். புரியவே இல்லை சில பேருக்கு. சொல்லுங்கள், ஆனாலும் என்னை சொல்லுங்கள் சபையில் உட்காருவதற்கு சொல்லுங்கள் எல்லா குமாரரிலும் என்னை தெரிந்து கொண்டாரே. இந்த ஊழியம் செய்ய, ஆராதிக்க, இந்த திருவிருந்து கொடுக்க, சத்தியத்தை பேச, இதை சுமக்க, அவருடைய பலிபீடத்தில் நிற்க. அது ஒரு அழகான வசனம் இல்லை? அழகான வசனம். அநேக குமாரர்கள் சொல்லுங்கள், எல்லா பாஸ்டர்மாவும் அப்படியே சொல்லுவீங்க. அழகான பெண்கள், படித்த பெண்கள், பட்டதாரி பெண்கள், 100 சவர நகை போடுற பெண்கள்லாம் இருந்தாங்க இல்லையா? கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அமெரிக்காவில் கேட்டாங்க, ஆப்பிரிக்காவில் கேட்டாங்க, ஆஸ்திரேலியாவில் கேட்டாங்க. அதுக்கு ஆள் இருக்கிறாங்கங்க. ரைட். சில ஆனாலும் ஆனாலும் சபையை நடத்த, உட்கார எல்லா குமாரை விட என்னை தெரிந்து கொண்டாரே. தெரிந்து கொண்டு கைவிடுவாரா? அழைத்தவர் கைவிடுவாரோ? ஒரு நாளும் விடமா. நீங்கள் 3 காரியம் மட்டும் செய்யுங்க. சொல்லுங்கள், நோயும் மோர். சொல்லுங்கள், இன்னும் அறிந்து கொள்ளுங்கள். ஐயா ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், நல்லா வேதம் படிங்கய்யா, நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்கள்லாம் படிங்க, நிறைய படிங்கய்யா, நிறைய படிங்க. நான் பெருமைங்க சொல்லலை, ஒரு நாளைக்கு குறைஞ்ச 3 மணி நேரம் படிக்கிறேன். எங்கள் பசங்க இருக்காங்க, ஐ ரீட் அட்லீஸ்ட் 3 hours. அதனால தான் ஐயாவை நான் தூரமாக கூப்பிட்டா நான் போகிறதில்ல எங்கேயுமே. இதெல்லாம் கூப்பிடுவார், அங்கே போகலாம், இங்கே போகலாம், இங்கே போகலான்னு. அது என்னுடைய படிக்கிற நேரத்தை பாதிக்கிறது. அதிகாலையில் படிப்பேன், இரவெல்லாம் படிப்பேன். எனக்கு என்ன தெரியுமா, வாழும் காலங்கள் கொஞ்சம், அந்த கொஞ்ச காலத்தில் ஏதோ ஒன்று செய்வோமே. சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். அவர் சொல்கிற வார்த்தை சொல்லுங்கள், நோயும் மோர். 2வது சர்விங் மோர், இன்னும் ஊழியம் பண்ணுவேன். ஊழியத்துக்கு வயசு ஒரு பெரிய காரியமே இல்லை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இங்கே இருக்க எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது. இப்போ தான் ஒரு ஐயா பேசினார், 75 வயசு ஒரு ஐயாவுக்கு பேசினார் என்கிட்ட காலையில். அவருக்கு நீ பிறந்த நாளாம், மனைவி இழந்தவர். நானே சமைச்சு நானே சாப்பிட்றேன்யா. எனக்கு ஒரே ஒரு 16 புக்கு எழுதியிருக்கிறேன் இது வரைக்கும். ரொம்ப கஷ்டம். அவர் சொல்கிறார், அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒவ்வொரு நாளும் புது புது பலவீனம் வருது, எழுந்துக்க முடியல. சபை நடத்துகிறார், மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை அவருக்கு. ஒரு சின்ன பையன் உதவி செய்கிறான், நல்ல ஊழியக்கார். 16 புக்கு எழுதிக்கிறார், ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்கள். அவர் சொன்ன வார்த்தை, ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியல, இரவில் தூக்கம் இல்லை, பலமான பலவீனங்கள் ஒன் பின் ஒன்று தாக்கிக்கொண்டே இருக்கிறது. 75 வயசு, இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் ஜெபிங்கன்னார். யோசித்து பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் எவ்வளோ பாடுபடுறாங்கல்ல. கர்த்தர் நல்லா சுகமாக வச்சிருக்கிறார். பார்க்கும் கண்களை தந்தீர் ஐயா, கேட்கும் செவிகளை தந்தீர் ஐயா, ஓடும் கால்களை தந்தீர் ஐயா, புரியுது அவங்களுக்கு, சுமக்கிற காரியத்தை தந்தீர் ஐயா. அதனால தான் நான் சில நேரங்களில் ஐயா கடைசியில் கூடுவார் சொன்னேன், நிற்கதேமன்னு சொன்னேன். அப்படி கடைசியில் கூப்பிட்டா கூட நான் வரதுக்கு என்ன காரணம், நாளைக்கு எனக்கு இந்த வாழ்க்கை இருக்குமா எனக்கு தெரியாது. ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார், அவர் கூட்டத்தில் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார், 100 ரூபா கொடுக்குற இடத்துல இவர் 200 ரூபா கொடுத்து செலவு பண்ணிட்டு போவார்னார். புரியவே இல்லைல்ல. 100 ரூபா காணி கொடுக்குற இடத்துல இவர் 200 ரூபா செலவு பண்ணிட்டு போவார்னு. நல்ல ஒரு அறிமுகமாக இது. கையில் பைபிள் வச்சுருக்கிறேன். எஸ்எம் பால்னு ஒருத்தர் இங்கே இருந்தார். அவர் தான் சொன்னார், 100 ரூபா கொடுக்குற இடத்துல 200 ரூபா செலவு பண்ணிட்டு. எனக்கு அது சந்தோஷம் தானே. எனக்கு அந்த வாய்ப்பு நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. என்னையா உள்ளே போனால் மூச்சு, வெளியே போனால் போச்சு. எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். இன்னொன்று சொல்ல பாரு ஐயா, கொஞ்ச நேரம் இன்னொன்று தெரிந்து கொண்டார். சொல்லுங்கள், அந்த 20 செய்து முடித்து தீரு மட்டும் என்னுடைய விலகவே மாட்டார். எல்லாம் ஊழியக்காரர் சொல்லுங்கள். 28 சொல்லுங்கள், செய்து 20ஆம் வசனம் இல்லை பாஸ்டர்மா கூட, செய்து முடித்து சகல கிரியைகளையும் ஊழியத்தையும் நான் முடித்து தீரு மட்டும் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார். நம்புறீங்களா? பிசா அடிக்கடி சொல்லுவான், ஸ்டீவன் உனக்கு 10 அடைப்பு இருக்குது, உனக்கு 5 பைபாஸ் பண்ணிக்குது,
10 அடைப்பு. ஆனால் எனக்கு தெரியும் அந்த வருஷத்தில் படிக்கலாம், ஒருத்தர் படிக்கலாம், எல்லா பாஸ்டர் அம்மாவும். அந்த வருஷத்தில் பாஸ்டர் அம்மா கூட நிறைய பலவீனங்கள் வந்துச்சு. இங்கே எல்லா பலவீனம் வந்தது. நேற்று வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் ஆஸ்பத்திரி கை தான் இருந்தாங்க. சொல்ல அந்த கருத்து சொல்லுங்கள், செய்து முடித்து செய்யும்போது அல்ல, செய்யும்போது அல்ல, செய்து கொண்டிருக்கும் போது அல்ல, செய்து முடித்து தீரு மட்டும். எல்லாம் வயசான அம்மா மாதிரிலாம் சொல்லுங்கள், செய்து முடித்து தீரு மட்டும் என்னை விட்டு அவர். அது மட்டும் அல்ல, அடுத்து வர சொல்கிறாருங்க 21, 24 வார்த்தை ஆண்டு. அந்த வார்த்தை சொல்லுது, அதாவது நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா உன் சொற்படி கேட்கும் பிரபுக்கள் சகல ஜனங்களையும் உன்னிடத்திற்கு அனுப்புவேன். அந்த வார்த்தையெல்லாம் படிக்கிறீங்களா? சொல்லுங்கள், என் சொல் கேட்கும் பிரபுக்கள். நம்புறீங்களாமா? எல்லா பாஸ்ட் நம்புறீங்களா? நம்புறீங்களா பிரதர்? ஐயா, என் சொல் கேட்கும், உங்கள் சொல்ல கேட்குற ஒரு பெரிய முதலாளி உங்ககிட்ட அனுப்புவார். என் சொல் கேட்கும் பிரபுக்களும் அப்புறம் சகல ஜனங்களையும் உன்னிடத்திற்கு அனுப்புவேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கடைசியான சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? உங்கள் வாழ்க்கை 29, 28 உங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா? சொல்லுங்க, தீர்க்காயுசாயும் ஐஸ்வர்யம் உள்ளவனாயும் மகிமை உள்ளவனாயும் முதிர் வயதிலேயும் என் வாழ்க்கை முடியும். பைபிளே பார்க்கலையே, படிச்சு பார்த்துட்டீங்களா? சொல்லுங்கள், தீர்க்காயுசோடு ஐஸ்வர்யத்தோடு மகிமையோடு நல்ல முதிர் வயசில் என் வாழ்க்கையை கர்த்தர் முடிப்பார். குட் எண்டிங். 2025 சொல்ற, திரும்ப தருவேன் மகிமையை, ஐஸ்வர்யத்தை, வாழ்வை, ஆரோக்கியத்தை, உன் சொல் பேச்சு கேட்கிற பிரபுக்களை உனக்கு தருவேன். நம்புறீங்களா? இன்னைக்கு அவன் வில்லனா இருக்கிறான், அவனையே கர்த்தர் கதாநாயகனாக மாற்றிடுவார். உன் சொற்படி கேட்கும் ஜனங்களும் உன் சொற்படி கேட்கும் பிரபுக்களும். அப்படியே கரங்களை வேறு சொல்லுங்களா? ஆண்டவரே, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். அப்படியே சொல்லுங்கள், அந்த வார்த்தையை பார்த்து சொல்லுங்கள், அவர் சொற்படியே. அந்த வார்த்தை உன் சொல்படி கேட்கும் பிரபுக்கள். ஏன் நீங்கள் படிக்காத ஆளாக இருக்கலாம், படித்த ஒரு ஐஏஎஸ் சொல்படி கேட்பார், ஜனங்கள் கேட்பாங்க, பிரபுக்கள் கேட்பாங்க, ஜாதிகள் கேட்பாங்க. அடுத்து சொல்கிறாரு, முடி எப்படின்னு தெரியுமா? சொல்லுங்கள், முதிர் வயதில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய், அதாவது நான் சொல்கிறேன் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், ஆவிக்குரிய மகிமை, அதோடு இந்த 2025 நம்முடைய வாழ்க்கையை இதுவரை நடத்தினார். அதில் ஒரு அழகான வார்த்தை, செய்து முடித்து தீரு மட்டும் விட்டு விலகவே மாட்டார்.